காணாமல் போன இந்திய மொழிகள் காரணமாகும் ஹிந்தி. உலக அளவுல மொழி பன்முகத்தன்மை கொண்ட நாடுகள்ல இந்தியா முக்கியமான நாடா இருக்கு. அப்படிப்பட்ட இந்தியால கடந்த 70 ஆண்டுகள்ல 250க்கும் அதிகமான மொழிகள் அழிந்துள்ளதாகவும் 600க்கும் அதிகமான மொழிகள் அழிவின் விளிம்புல இருக்கிறதாகவும் தரவுகள் தெரிவிப்பது அதிர்ச்சி அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. அதுலயும் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள்ள சுமார் 400 மொழிகள் அழிவை சந்திக்கும்னு மொழியியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில பெருவாரியான மொழிகளின் அழிவுக்கு ஹிந்தியின் ஆதிக்கமும் ஒரு காரணமா முன்வைக்கப்படுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியா கொண்ட மாநிலங்களின் தாய்மொழி ஹிந்தி இல்லைன்னும், ஹிந்தியின் ஆதிக்கத்தை உணர முடியாத மாநிலங்களின் தாய்மொழி காணாம போயிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அழிவின் விளிம்பில் இந்திய மொழிகள் காரணம் என்ன? ஹிந்தி மொழியால் மற்ற இந்திய மொழிகளுக்கு ஆபத்தா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 1971 இருந்து 2011 வரையிலான காலகட்டத்தில் ஹிந்தி மொழி சுமார் 161% வளர்ச்சியை கண்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹிந்தி மொழியின் அதீத வளர்ச்சியால மற்ற இந்திய மொழிகள் பாதிப்புக்கு உள்ளானதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் தென் மாநில மொழிகள் சுமார் 80% மட்டுமே வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியால கிட்டத்தட்ட 44% பேர் ஹிந்தி மொழியை பேசுவதாகவும், ஹிந்தி மொழி பேசுபவர்களோட பட்டியல்ல புதிதா 10 கோடி பேர் இணைந்துள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில ஹிந்தி பேசும் மாநிலங்களா அறியப்படும் சில வடமாநில மக்களின் தாய்மொழி ஹிந்தி இல்ல அப்படிங்கிற தகவல் பார்க்க வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட ஹிந்திய ஆட்சி மொழியா கொண்ட மாநிலங்களின் பூர்வீக மொழி ஹிந்தி இல்லைன்னு சொல்லப்படுறத கவனிக்க வேண்டியிருக்கு. ராஜஸ்தானி, மார்வாரி, மேவாரி, மால்வி, சத்தீஸ்கரி, போஜ்புரின்னு வடமாநில மக்களால பேசப்பட்ட பல மொழிகள் இப்போ பேச்சு வழக்கில் இல்லை. இந்த நிலையில ஹிந்தி மொழியின் ஆதிக்கத்தால சுமார் 25 வடமாநில மொழிகள் அழிஞ்சிட்டதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. வடமாநில மக்களின் தாய்மொழிகள் அழிவை சந்திக்க முக்கிய காரணமா ஹிந்தியின் ஆதிக்கமே முன்வைக்கப்படுது. வடமாநிலங்கள்ல ஹிந்தியின் ஆதிக்கம் அதிகரிக்க கல்வி திட்டம் தான் முதன்மையான காரணமா ஆய்வாளர்கள் சொல்றத கவனிக்க வேண்டியிருக்கு. மக்கள் இடம்பெயர்வதும் ஒரு மொழி அழிய முக்கிய காரணமா சொல்லப்படுது. இந்த காரணங்களை முன்வைத்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைன்னு பல விஷயங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரத பார்க்க முடியுது. மத்திய அரசின் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் ஹிந்தி மொழிக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமா அமைவது மேலும் பல இந்திய மொழிகளை அழிக்கும் அபாயம் இருக்கிறதா ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நிதி ஒதுக்கீட்டுல கூட ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கு அதிக தொகை ஒதுக்கப்படுறதையும், மற்ற மொழிகளின் வளர்ச்சிக்கு குறைவான தொகையுமே ஒதுக்கப்படுறது தொடர்கதையா இருக்கு. மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் காலியாவே இருக்கிறதா விமர்சனங்கள் எழறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலேயே தமிழ் ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் காலியா இருக்கும் நிலையில மும்மொழி கொள்கையை ஏற்ற எத்தனை மாநிலங்கள்ல 3வது மொழியா தமிழ் மொழியை கற்கும் வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்த போகுது என்ற கேள்வியும் எழுப்பப்படுது. கல்விக்கான வளர்ச்சி குறியீடுகளான இடைநிற்றல் விகிதம், மாணவர் சேர்க்கை விகிதம், பள்ளிகளில் இருந்து உயர் படிப்புக்கு செல்வோர் விகிதம், மாணவர்களோட ஊட்டச்சத்து போன்ற தரக்குறியீடுகள்ல இந்திய மொழியை ஏற்காத தமிழ்நாடும், மாநில மொழிகளை உயர்த்தி பிடிக்கிற கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுமே முன்னிலையை வகிக்கிறத பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல தரக்குறியீடுகள் பின்தங்கி இருக்கிறதையும் வச்சு பார்க்கும் போது ஹிந்தி மொழியால வளர்ச்சி அடைஞ்சதா வைக்கப்படுற வாதம் சரியானது இல்லைன்னு சொல்லப்படுது. ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாடு உள்ளிட்டவையை பாதுகாக்க அதன் மொழி உயிர்ப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. இந்த நிலையில இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மையை பாதுகாக்க மத்திய அரசு அனைத்து மொழிகளுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க மொழியியல் ஆர்வலர்கள்.